வணக்கம் மேடம், நான் சிவராம் பைனான்ஸ்ல இருந்து கால் பண்றேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு 1,00,000 லோன் அப்ரூவல் ஆகிக்குது மேடம். லோனால எனக்கு எது வேணாப்பா, அது வேற எடுத்துட்டா மாசம் மாசம் தலைவலி. மேடம், இந்தியாலே நம்ம கிட்ட தான் மேடம் கம்மியான வட்டி. நகை வேலை வேறு ஏறிண்டே போகுது மேடம். எடுத்து நகை வாங்கி வச்சுக்கோங்க மேடம். அப்படியாப்பா சொல்ற? சரி, போட்டு விடுப்பா. 6 months later. நான் மேடம் லோன் மட்டும் எடுத்து தருது, மாசம் இஎம்ஐ கட்ட மாட்டீங்களா? சார், இந்த மாசம் அமௌண்ட் ரெடியால சார், 10 மாசம் சேர்த்து கட்டிடுறோம் சார். அதெல்லாம் தெரியாது மேடம். லோன் எடுத்து நகை தானே வாங்குனீங்க, நகையை வச்சுட்டு இப்போ டியூ கட்டுங்க. பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் பாஸ். மாப்பிள்ள, எனக்கு என்னமோ வால்டர் மேல சந்தேகமா இருக்குடா. என்ன சந்தேகம்? வால்டரோட நடவடிக்கையே சரியில்லை, அவன் கமிட்டடா இருப்பானோன்னு தோணுதுடா. என்னடா சொல்ற? வக்காலே அவன் கமிட்டட்னு சொல்றேன். இதை இப்படியே விடக்கூடாது. அவனே வரான், இரு கண்டு பிடிப்போம் அந்த தாயொலிய. சாரி மாப்பிள்ளை, வர முடியல, டைம் போச்சு. சரா மாப்பிள்ள, என் தம்பிக்கு பிறந்த நாள், இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. செட்டி உஷாராயிட்டான். இப்ப மாட்டுவான் பாரு. மாப்பிள்ள, வர 14ஆம் தேதி நம்ம பசங்களோட வெளியில போற வேலை இருக்கு, வரியாடா? கண்டிப்பா வரல. என்னடா மாப்பிள்ளை எப்படி கேட்டு போட்ட? நம்ம பையனுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். மாப்பிள்ள சாரிட்டா, இந்த கிதுக்கு புந்த சொல்றான்னு உன்னை போய் சந்தேகப்பட்டுடேண்டா. டேய் என்னடா நமக்குள்ள சாரிலாம் செக். டே பெர்ரா, நான் தான் அப்பவே சொன்னேன்டா இவனை பத்தி. இல்ல, குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. மாப்பிள்ள, அந்த புள்ள ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்காடா, நீ லெஃப்ட் சைடுல ஏறு. மாப்பிள்ள, இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட் சைடுல ஏறலாம். தற்கொலைக்கு சம்மா வெயிட் பண்ணேரி. நான் தான் சொன்னேன்ல. மாஸ் மாமே நீயே. இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா. ஹலோ சொல்லுமா. ஹான், சரி இதோ வரேன். மாப்பிள்ள அம்மா வீடுக்கு சீக்கிரம் வர சொல்றாங்க டா, கொஞ்சம் வேகமா போ. சரி மாப்பிள்ள, அந்த ரைட் ஏறி போவோம். இண்டிகேட்டர் எதுவும் போடல. அடிங்க அம்மா அழக. ஊர்ல உள்ள மொல்ல மாதிரி போட்டா ஏன்னா தானே ஓக்க வட்டீங்க. அந்த பிள்ளையாச்சும் ரைட்ல இண்டிகேட்டர் போடல, லெஃப்ட்ல இந்த இண்டிகேட்டர் போட மாட்டேன். அங்க பாருங்க சார், 2 பொண்ணுங்க ஹெல்மெட் போடாம போறாங்க. விடியா விடியா பட்டாம்பூச்சிகள் அப்படித்தான் செல்லும். அங்க பாருங்க சார், 2 பசங்க ஹெல்மெட் போடாம போறாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். அண்ணே, இது என்னோட ப்ராஜெக்ட். இத உங்க மேனேஜர் கிட்ட காட்ட வந்திருக்கேன். ரொம்ப நல்லது. ப்ளீஸ் அண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன உள்ள விடுங்க, நான் போய் பாக்குறேன். தம்பி, கிறுக்கு கூதியாப்பா நீ? இருக்கு கூதியா. சார், என்னோட 4 கிராம் தங்க மோதிரத்தை காணோம். இந்த 3 பேரு மேல தான் சந்தேகமா இருக்கு. இவங்க என்னோட வேலைக்காரங்க. எப்ப காணாம போச்சு? நேத்து நைட்டு பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் காணோம். உங்க குண்டிய நீங்க வாட்டர் கன்ல கழுவுனீங்களா இல்ல கையில கழுவுனீங்களா? நேத்து அந்த வாட்டர் கன் ஒர்க் ஆகல, அதனால கையில தான் குண்டி கழுவுனேன். மோதிரம் எங்கேயும் போகல, உங்க குண்டியில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு, செக் பண்ணுங்க. இருக்கு சார், நீங்க வேற லெவலு. உங்களது பொன்னான வாக்குகளை எனக்கு செலுத்துங்கள். செலுத்தின மட்டும் நீ என்னத்தை புழுத்த போற? சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சலுகையும் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எக்ஸாம்பிள், மகளிர் உரிமை தொகை. அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கெல்லாம் இலவசமாக போயிட்டு இருக்காங்க பெண்கள் மட்டும். ஆண்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன செய்யணும்?
இப்ப நான் சொல்ற அறிக்கையை பார்த்து ஆண்கள் ஃபுல்லா எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைக்க போறீங்க அவ்வளவுதான். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. எப்படி என்னடா சொல்ல போற சொல்றா டக்குன்னு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இலவசமா பஸ்ல போறாங்க, ஆண்கள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால இப்ப ஆண்களுமே இலவசமா பஸ்ல போலாம். தலைவா என்னையா தலைவர் எங்க அண்ணன் வாழ்த்தாரா நான் உண்மையா வேணா சொல்றேன். ஆமா தலைவா, பஸ்ன்னு மட்டும் இல்ல தலைவா, நீங்க எல்லாத்துலயுமே ஃப்ரீயா போலாம் தலைவா. எல்லாத்துலயுமே என்ன தலைவா சொல்ற? கண்டிப்பா நான் உனக்கு தான் தலைவா ஓட்டு போடுவேன். நீ உண்மையா சொல்ற எல்லாத்துலயுமே ஃப்ரீயா போலாமா? ஆமா தலைவா, பஸ்ன்னு மட்டும் இல்ல தலைவா, ரோட் ரோலர், மண் லாரி, டிப்பர் லாரி, டாடா ஏசி, டாரஸ், தண்ணி லாரி, பைக், தட்டு வண்டி எல்லாத்துலயுமே ஃப்ரீயா போலாம் தலைவா. லிஃப்ட் கேட்டு மாமே, உங்ககிட்ட டைம் டிராவல் மிஷின் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட டைம் டிராவல் மிஷின் கிடைச்சா என்னென்ன பண்ணுவேன்னு ஒண்ணு சொல்றேன் வா மாமே. மாமே, இப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணி அடுத்து நம்ம 1945 வருடம் ஜெர்மனில இருக்கிற பெர்லினுக்கு போக போறோம். தெளிவா இரு தலைவா. எவ்வளவு பெரிய ஆளு நீ, இப்படி அசிங்கமா தற்கொலை பண்ணி சாவலாமா? I have no other choice. நீ சாகவே கூடாது தலைவா. They will be killed just like a Mussolini was. நான் உன்னை போர்ல ஜெயிக்க வைக்கிறேன், நீ வா தலைவா. Those who want to live must fight. இந்த தன்னம்பிக்கை தான் தலைவா வேணாம், நீ வா தலைவா. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திருவாரூரில் இருந்து மெட்ராஸ் செல்லும் தொடர்வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தா எவன்டா அது ஓட்டுற ட்ரெயின்ல ரன்னிங்ல ஏறுறது? தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் அட நம்ம கட்டுமரம், உன்னை மட்டும் இந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டா தமிழ்நாடே சொர்க்கமா மாறும். டிடிஆர், இந்த திருட்டு தாய்விலை கிட்ட பயணச்சீட்டை இல்ல கீழே இறக்கி விடுங்க. தம்பி கீழ இறங்கு, தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ். வெளியே போடா ஃபுல். அப்பாடா, என் தமிழ்நாட்டை ஒரு பெரிய முதல கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். ஹலோ சார், வீரப்பா இங்க தான் பதுங்கி இருக்காரு, வந்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிடலாம். மாமே, இந்த தாய்வழிய கையின் கலவமா புடி. தலைவா, இந்த புண்டாம வந்து அவங்கள போலீஸ்ல காட்டி கொடுத்தது, இவனை சுட்டு தள்ளுங்க.